ஓம் சர்க்குருவே சரணம். சிந்தனைக்காக சில வினாடிகள். ஒரு ஊரில் பஞ்சம், வறட்சி, மக்கள் ஒருவருக்கொருவர் போட்டி, பொறாமை, கொலை, கொள்ளை, அப்படி பல தீய செயல்கள் நடைபெறக்கூடிய ஒரு இடமா ஒரு ஊர் திகழுது. இதை பார்க்கையில் ஒரு இளைஞன் சிந்திக்கிறான், ஏன் இத்தனை ஊர் நம்ம ஊரை சுற்றி இருக்குது, ஆனால் அந்த ஊரெல்லாம் இல்லாத பிரச்சனை நம்ம ஊரில் மட்டும் ஏன் இருக்குது, ஏன் இவ்வளோ வறட்சி இருக்குது, இவ்வளோ பஞ்சம் ஏன் நிலவுது அப்படின்னு சொல்லி இதுக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு நம்ம குருவால் தான் கொடுக்க முடியும். அதனால் நம்ம குருவை போய் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுகிறாரு. இது மாதிரி நம்ம ஊருக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா இதுக்கான தீர்வை நமக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் மூலம் தான் பெற முடியும். அதனால் நம்ம போய் குருவை சந்தித்து நம்ம பிரச்சனைகளை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை ஊர் மக்களும் ஏற்றுக்கிட்டு எல்லாரும் குருவை சந்திக்க போகிறாங்க. எல்லாரும் குருக்கிட்ட வணங்கி, இது மாதிரி எங்கள் ஊரில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது குருவே, நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு வழிகாட்டி எங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் குருவை சரணடைகிறாங்க. இப்போ குரு இதை கேட்டுட்டு, சரி வாங்க உங்கள் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு. அவர் வந்தோடனே ஒரு குட்டை இருக்குது. அந்த குட்டையில் வறண்டு போய் தண்ணி, கொஞ்சோண்டு தண்ணியில் மீன் அப்படியே துடிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ குரு சொல்கிறாரு, எல்லாரும் அவங்க வீட்டிலேருந்து ஒவ்வொரு சொம்பு தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லையில் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, குருவே நாங்கள் ஒரு 10 மைல் தாண்டி போய் தான் நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம், நாங்கள் இப்போ இதுக்கு ஊற்றிட்டோம்னா எங்களுக்கு பத்தாதே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ குரு சொன்னார், உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு வேணுமா, உங்களுக்கு தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை குருவே, எங்கள் பிரச்சனைக்கு தீர்வு தான் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒவ்வொரு சொம்பு தண்ணி கொண்டு குரு சொன்ன மாதிரி அந்த குட்டையில் ஊற்றுறாங்க. இப்போ ஊற்றையில் என்ன ஆகுதுன்னா, அந்த மீன் அந்த தண்ணி கிடச்சோடனே ரொம்ப சந்தோஷமாக அந்த தண்ணியில் இப்படி சுற்றி விளையாடுது. இந்த மீன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அப்படி சுற்றி விளையாண்ட உடனேயுமே நமக்கு என்ன ஆகுதுன்னா, உடனே பெருமழை ஒன்று பெய்ய ஆரம்பிக்குது. அப்போ குரு சொல்கிறாரு, உங்கள் ஊருக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுட்டேன், இதுக்கு மேலே உங்கள் ஊருக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு முக்கிய பணி இருக்குது, அதுக்காக நான் கிளம்புறேன், நான் போயிட்டு திரும்ப இன்னும் கொஞ்ச நாள் கழித்து உங்கள் ஊருக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு குரு கிளம்பிடுறாரு. இந்த பெருமழை பெஞ்ச உடனே மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சரி இனிமேல் விவசாயத்தை துவங்கலான்னு முடிவு பண்ணி விவசாயத்தை ஆரம்பிக்கிறாங்க. விவசாயத்தை ஆரம்பிக்கையில் மாடுகள்லாம் வறட்சினால் பசியில் கிடக்குது அப்படின்னோடனே பல மைல் தாண்டி போய் வேறு ஊரில் இருந்து புல்லெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மாட்டுக்கெல்லாம் போடுறாங்க. இந்த மாடு நல்லா புல்லெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தோடனே விவசாயம் செழித்து வளர ஆரம்பிக்குது. விவசாயம் செழித்து வளர ஆரம்பித்தோடனேயும் அங்கே இருக்கிற பறவைகளுக்கெல்லாம் அந்த பயிர்கள்லாம் வச்சு இரை போட ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் எல்லோரும் இரை போட ஆரம்பித்தோடனேயும் அந்த பறவைகள்லாம் சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் விவசாயம் பல மடங்கு அதிகமாக விளைச்சலை கொடுக்குது. இந்த விளைச்சலை கொடுத்த உடனேயும் மக்களுக்கு மகிழ்ச்சிக்கு மேலே மகிழ்ச்சி ஏற்பட்டுகிட்டே இருக்குது. உடனே என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு கோயிலை அமைச்சு ஒரு அன்னதானத்து கூடத்தை அமைப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக ஒரு கோயிலை ஒன்று உருவாக்கி அன்னதான கூடம் ஒன்று அமைக்கிறாங்க. அந்த அன்னதான கூடத்தில் 24 மணி நேரமும் அன்னதானம். ஏன்னா விளைச்சல் பெருவாரியான விளைச்சல் கிடைக்கிது. அந்த விளைச்சல்லேருந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வச்சு நம்ம அன்னதானம் வழங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதனால் பல ஊர்களில் இந்த ஊருக்கு மக்கள் ஒரு பசினா இந்த ஊருக்கு போனால் ஒரு வாய் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து இங்கே வராங்க. அதனால் பெருமளவு வளர்ச்சி, மிகப்பெரிய அளவில் இந்த ஊர் வளர்ச்சி அடையுது. இந்த மாதிரி இந்த ஊர் வளர்ந்து இருக்கிற இந்த சூழ்நிலையில் குரு திரும்ப அந்த ஊருக்கு வராரு. அப்போ வந்தவொடனே குரு வந்திருக்கிறாருன்னொடனே ஊர் மக்கள் எல்லாரும் நன்றியோட குருவை பார்க்குறதுக்கு ஓடோடி வராங்க. ஓடி வந்தவங்க எல்லாருமே குருவுக்கு மனதார ஆத்மார்த்தமாக நன்றி சொல்கிறாங்க. இப்போ குரு கேட்குறாரு, இவ்வளோ பெரிய வளர்ச்சியை உங்கள் ஊர் சந்திச்சிருக்கு, இதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த இளைஞன் சொல்கிறாரு, எந்த ஒரு இடத்துல தானமும் தர்மமும் மறந்து போகுதோ அங்கே பாவமும் பஞ்சமும் தலைவிரித்தாடும், எங்கே மனிதநேயம் செத்து போகுதோ அங்கே வறட்சியும் வேதனையும் சொல்லாமலே குடியேறிடும். இப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எப்போ அந்த மீன் குஞ்சுக்கு கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றுனதுக்கே அவ்வளோ பெரிய இயற்கை மழையை கொடுத்துச்சோ அப்பயே நாங்கள் உணர்ந்துட்டோம். எங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த தானமும் தர்மமும் செய்யக்கூடிய எண்ணம் இல்லாததுனால தான் நாங்கள் இவ்வளோ பெரிய வறட்சியை சந்திச்சிருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால்
நாங்கள் எங்களுடைய கஷ்டங்கள் பாவங்கள் தீர்றதுக்கு தான தர்மமும் மற்றவங்களுக்கு மனிதநேயத்தோடு உதவுகிறதும் தான் முக்கியம் அப்படிங்கிறத நாங்கள் உணர்ந்தோம். அதை தொடர்ந்து நாங்கள் எல்லாம் செய்ய செய்ய எங்களுக்கு ஒவ்வொரு வளர்ச்சியும் ஏற்பட்டது. அந்த மாடுகள் வந்து உணவில்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கையில் அதுங்களுக்கு உணவு கொண்டு வந்தோடனே எங்களுக்கு விவசாயம் தலைச்சிது. விவசாயம் தலைக்கையிலேயே அந்த பறவைகளுக்கு உணவிட்டோம். எங்களுக்கு முப்போக விளைச்சல் வந்து விளைஞ்சுது. எங்களுக்கு அதிகப்படியான விளைச்சல் கிடைச்சோடனேயுமே நாங்கள் ஒரு அன்னதான கூடத்தை ஆரம்பித்தோம். அப்போ அன்னதானம் எல்லாரும் சாப்பிட சாப்பிட எங்களுக்கு பல வளர்ச்சிகள் எங்கள் ஊரில் கிடச்சிது. அதனால் எந்த ஊரில் மனித நேயமும் மற்றவங்கள மதிக்கக்கூடிய பங்கும் அதே போல் தானமும் தர்மமும் சிறந்து விலகுதோ அங்கே எல்லா இடத்துலையுமே ஐஸ்வர்யம் நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் உணர்ந்துட்டோம் குருவே. நீங்கள் காமிச்ச அந்த ஒரு விஷயத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய தெளிவு கிடச்சிது. எங்கள் ஊரை வந்து இவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைகிறதுக்கு வழிகாட்டினதுக்காக உங்களுக்கு நாங்கள் எல்லாரும் தலைவணங்கி நன்றி சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மொத்த ஊர் மக்களும் குருவை வணங்கினாங்க. ஓம் சர்க்குருவே சரணம். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம தானமும் தர்மமும் மட்டும்தான் நம்மளுடைய பல பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு அப்படிங்கிறத இந்த கதை வாயிலாக நம்ம புரிஞ்சிருப்போம். சர்க்குருவே சரணம்.